அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் பிரசன்ன ஜோதிடத்துடைய அடிப்படை சார்ந்த விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ பிரசன்ன ஜோதிடம் அப்படின்றது பார்த்தோம்னா முதல்ல பிரசன்னம் அப்படின்ற வார்த்தை பிரச்சனை அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்ததுங்க. எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ரொம்ப நாளாக நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், திருமணம் நடக்குமா? ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், வேலை கிடைக்குமா? இல்லை ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட பொருளாதாரத்துக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கடன் கிடைக்குமா? இது மாதிரி ஒரு தேவையான தூண்டுதலான விஷயத்தை தான் நம்ம இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் பலன் பார்க்க முடியுங்க. எந்த ஒரு தூண்டுதலும் இல்லை, சும்மா போகிற போக்கில் ஒரு பொழுதுபோக்குக்காக கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரசனை பதில் சொல்லாது. பிரசனம் அப்படின்னாலே அதில் ஒரு தூண்டுதல் இருக்கணும். இந்த அடிப்படையான லாஜிக் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம், சரிங்களா? அதுக்கடுத்து பிரசனம் கணிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல பிரசனம் யாருக்கு கணிக்கிறோமோ அவங்களுடைய பெயர் நமக்கு தெளிவாக தெரியணுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? அதுக்கடுத்து அவங்களுடைய பாலினம் அப்படின்றது ஒருத்தர் டேரெக்டாக நம்ம முன்னாடி உக்காந்துட்டு பிரசனம் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது ஆணா பெண்ணா அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளாம் நிறைய ஆன்லைனில் கன்சல்டேஷன் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய நபர்களுடைய பெயர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பெயர் மாதிரி இருக்குது. இப்போ சத்யா அப்படின்ற பெயர் ஆண்களும் வச்சுக்கிறாங்க, பெண்களும் வச்சுக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணா அப்படின்ற பேர் ஆண்களும் வச்சுக்கிறாங்க, பெண்களும் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் யாருக்கு நம்ம பலன் பார்க்குறோமோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய பாலினம், இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம், சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. ஒத்தையா ரெட்டையான்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ திருமணம் அப்படின்னா அதோடைய மைய கருத்து நடக்குமா நடக்காதான்ற விஷயம் தான். அதனால் நம்ம ஒத்தையா ரெட்டையான்ற மாதிரி கேட்கக்கூடாது. திருமணம் நடக்குமா, அவ்வளோதான். அதில் நடக்கணும் வந்துச்சுன்னா அதே பிரச்சனத்தில் எப்போ நடக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். குழந்தை பிறக்குமா, நான் வெளிநாட்டுக்கு போவேனா, இந்த மாதிரி கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கடுத்து கேபி அஸ்ட்ராலஜியோட ஒரு ஹீரோவே என்னென்னா இந்த 6 எண்ணு தாங்க. 6 எண் அப்படின்றது 1லேருந்து 249 நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணணும். அந்த நம்பர் அப்படின்றது ரொம்ப ரேண்டமாக இருக்கணுங்க. இன்றைக்கி காலைல தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் நம்பர் 5ன்னு சொன்னாங்க, பேசாமல் 5 சொல்லிடலாமா? இந்த மாதிரி நம்ம பழைய நம்பரோ இல்லை நியூமாலஜி ஜோதிடர் சொன்ன நம்பரோ அதெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த நம்பர் ரொம்ப ரேண்டமாக இருக்கணும். பெயர், பாலினம், அதுக்கடுத்து தெளிவான கேள்வி, அதுக்கடுத்து 1லேருந்து 249க்குள்ளே இருக்கக்கூடிய 6 எண், இதை நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம்.